இனி நீ என்னடா சொல்ற? நான் சொல்றதுதான் இனி இங்க சட்டம். அமெரிக்காட பேச்சு கேட்டுக்கிட்டு யாராச்சும் அமெரிக்காக்கு பின்னால போனா அதுக்கு பிறகு அதுக்கான பலனை யாரெல்லாம் அமெரிக்காக்கு பின்னால போனாங்களோ அவங்க எல்லாம் அனுபவிப்பாங்க என்று ஓப்பனா சொல்லியிருக்காங்க ஈரான். இதுக்கு முன்னே இருந்த சுப்ரீம் லீடரு பரவாயில்ல போல தான் இருக்கு. சும்மா இருந்து சங்க ஊதிக்கெடுத்தா நாம் ஆண்டி என்கிற மாதிரி இப்ப ஈரான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஏண்டா நாம ஈரானை தொட்டமண்டு அமெரிக்கா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே இருந்த சுப்ரீம் லீடர் இவங்க செய்யறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு பொறுமையா தான் இருந்தாரு. ஆனா இப்ப இருக்கிற ஈரான் வெர்சன் 2.0 அமெரிக்கா ஒரு தவறான முடிவை எடுத்து திரும்பியும் ஈரானை தாக்குற மாதிரியான நடவடிக்கைகளை செஞ்சா அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எங்ககிட்ட இப்ப தயாராக இருக்குன்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி புதிய ஒரு செய்தி. மே மாசம் 10ஆம் தேதி 2026 வெளிவந்த ஒரு செய்தி. அதோட இதை யார் சொன்னாருண்டா ஈரான் ராணுவ பேச்சாளர் முகமது அக்ரமினியா தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னண்டா இதுவரைக்கும் அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பிரஷருக்கு பதில் கொடுக்கிற மாதிரியான ஒரு அதிரடி அறிவித்து இனி அமெரிக்காட பேச்சுக்கே இங்க இடமில்லை என்கிற மாதிரியான ஒரு முடிவு. இந்த செய்திகள் தொடர்பான விஷயங்களை தான் இப்ப நாம என்ன செய்ய போறோம், விரிவா பார்க்க போறோம். சோ இது மிக முக்கியமான ஒரு தகவல்ங்கிறதால இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வகையில தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. இப்ப 2-3 நாளைக்கு முதல்ல ஈரான் எண்ணெய் டேங்கர்களுக்கு அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. நடத்திட்டு இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, அவர் மீடியாக்கு எப்படி பேட்டி கொடுக்காருண்டா ஈரான் எங்கட ராணுவ கப்பலுக்கு தாக்குதல் நடத்தினதால நாங்க ஈரான் எண்ணெய் டேங்கர்களுக்கு தாக்குதலை நடத்தி இருக்கோம். இது ஒரு லவ் டெப் தான், அதாவது சிறிய ஒரு தாக்குதல் தான். ஃபியூச்சர்ல ஈரான் எங்கட உடன்படிக்கைக்கு கட்டுப்படலண்டா இதை விட அதிகமான தாக்குதல் நடத்துவோம் என்று ஒரு அச்சுறுத்தலை மீடியாக்கு பேட்டியா கொடுத்திருக்காரு. இதுக்கு பதில் கொடுக்கிற வகையில் ஈரான் ராணுவ பேச்சாளர் முகமது அக்ரமினியா என்ன சொல்றாருண்டா ஈரானுக்கு திரும்பியும் தாக்குதல் நடத்துறங்கிற மாதிரியான ஒரு தவறான முடிவை எங்கட எதிரி நாடுகள் எடுத்தா, அதாவது எதிரி நாடுண்டா அது இந்த அமெரிக்காவும் இருக்கலாம், இல்லைண்டா அந்த இஸ்ரேலாவும் இருக்கலாம். யாரோ ஒரு தரப்பு ஈரானை தாக்குறண்டு ஒரு தவறான முடிவை எடுத்து தாக்குதல் நடத்தினா அவங்க எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எங்ககிட்ட ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றாங்க. எப்படின்னா அந்த புதிய வகையான சர்ப்ரைஸ் எங்களோட ராணுவ வீரர்கள்ல உறுதியும் அவங்களோட மனவலிமையும் என்று தப்பா நினைச்சிடாதீங்க. அது ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான். இது என்னண்டா புதிய வகையான மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், புதுப்பிக்கப்பட்ட போர் முறைகள், அதோட புதிய புதிய அரங்குகள் என்று எல்லாமே புதுசா தங்கி இருக்கும். அதை இதுவரைக்கும் எதிரி நாடு எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்கன்னு ஒரு அதிரடியான கருத்தை இப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த போர் நடக்கிற எல்லைங்கிறது முந்தைய போர்ல வந்துகிட்டு மட்டுப்படுத்தப்பட்டதா தான் இருந்துச்சு. ஆனா இனி ஏதாவது தாக்குதல் நடந்தா எல்லைங்கிறது மட்டுப்படுத்தல் இல்லாம அது எதிர்பாராத பல முறைகள்ல பல இடங்கள்ல தாக்குதல் நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இது இப்ப மட்டும் சொல்லல, இதுக்கு முதலும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஈரானுக்கு கொடுத்துட்டு அந்த டைமுக்குள்ள அவங்க எங்களுக்கு சரியான ஒரு முடிவை சொல்லலண்டா இன்றைக்கு இரவைக்குள்ள ஈரானை நாங்க தரைமட்டமாக்கும் ஒரு அறிவித்தலை ஏற்கனவே அவர் கொடுத்திருந்தாரு தானே அந்த டைம்ல. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அந்த டைம்லயும் ஈரான் இதே வார்த்தைகளை தான் சொல்லியிருந்தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஏதாவது தாக்குதல் ஈரானுக்கு நடந்தா அமெரிக்காவுக்கு கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு ஆல்ரெடியும் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அந்த எந்த விதமான தாக்குதலையும் நடத்தல. இப்பயும் அதே மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை தான் அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்திருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னங்கிறது தான் இப்ப இந்த உலகத்துக்கே ஒரு சந்தேகமாக ஒரு பார்வையா இருக்கு. ஈரான் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்குதல் நடத்துறதுல ஒரு திறமையான நாடுங்கிறத நாம பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை வச்சு ஏற்றுக்கொள்ளணும். இப்ப இவங்க சொல்ற இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மூலமா இந்த உலகத்துக்கு புதுசான ஒரு தகமையை, அதாவது எங்களால இப்படியும் செய்ய இயலும் என்கிற ஒரு வேலையை தான் செய்யறதுக்கு முன்வாராங்க போல தான் இருக்கு. உதாரணமா இந்த 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போற பாலிஸ்டிக் மிசைல ஈரான் எங்களுக்கு இருக்குங்கிற ஒரு சம்பவத்தில் ரெஜிஸ்டர் பண்ணினாங்க தானே, அதே மாதிரி தான். சரி, அது என்ன தகமையோ தெரியா, அது நாங்களும் பார்க்கறதுக்கு ஆர்வமா தான் இருக்கும். அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தாம இருந்தா சந்தோஷம், இனி நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அதோட அமெரிக்காவுக்கு நேரடி சவால் ஒன்று விட்டுருக்காங்க ஈரான். அது அமெரிக்காவுக்கு மட்டுமில்ல முழு உலக நாட்டுக்கும் தான் அந்த சவால்னு சொல்லி நாம் இதை எடுத்துக்கணும். ஏனென்றா இந்த அமெரிக்காட கதையை கேட்டுக்கிட்டு ஈரானுக்கு தடை விதிக்கிற எந்த நாடா இருந்தாலும் அவங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல்வழி பாதையால போறதுக்கு பல சிக்கல்களை சந்திப்பாங்க என்கிற ஒரு தகவலை ஈரான் இப்ப சொல்லியிருக்காங்க.
அட்ரா சக்கங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் இது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கடல் வழிப்பாதையால அதிகமா போக்குவரத்து செய்யறது ஐரோப்பிய நாடுகள் தான். இவங்க தான் அமெரிக்காட அடியாட்கள் சொல்லலாம். அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அது சரியா பின்பற்றுறது இவங்க தான். இப்ப ஈரான் சொல்லியிருக்கிற மாதிரி அமெரிக்காட கதையை கேட்டுக்கிட்டு ஈரானுக்கு தடை விதிக்கிற வேலைகள் ஏதும் செஞ்சா அவங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கடல் வழிப்பாதையால போறதுக்கு தடை. அப்ப அமெரிக்கா ஈரான் பிரச்சனை முடிஞ்சாலும் ஐரோப்பாக்கு முடியாது போலதான் இருக்கு. அமெரிக்காட கதையை கேட்கிறதா இல்ல ஈரான்ட கதையை கேட்கிறதா? சோறு முக்கியம்டா, ஈரான் சொல்றதை தான் கேட்கணும், வேற வழியே இல்லை ஐரோப்பாக்கு. சும்மா இருந்த ஈரானை அமெரிக்கா சுரண்டி விட்டுட்டாங்க. இனி மத்திய கிழக்குல யார் ரூல் பண்ற, அமெரிக்காவா இல்ல ஈரான்ங்கிறது தான் இப்ப முக்கிய பிரச்சனையே. இதுவரைக்கும் இருந்த சுப்ரீம் லீடர் இவங்க போட்ட பொருளாதார தடையை எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றங்கிற சம்பந்தமா தான் யோசிச்சாரு. ஆனா இப்ப இருக்கிற வெர்ஷன் 2.0 அமெரிக்காக்கு பதிலடி கொடுத்து அந்த தடையை எல்லாம் எப்படி உடைக்கிறது என்கிறதையே குறியா வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒரு முடிவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அமெரிக்காவுக்கு கீழே இனி ஈரான் இல்ல. ஈரான்ங்கிறது ஒரு தனி நாடு, அது மத்திய கிழக்குல இருக்கு. மத்திய கிழக்குக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்க வெளியே போகலாம், ஜாவோ என்று சொல்றாங்க ஈரான். 1979ஆம் ஆண்டு நடந்த கிளர்ச்சியில ஈரான்ல இருந்து அமெரிக்காவை துரத்தினாங்க ஈரானியர்கள். இப்ப 2026ல மத்திய கிழக்கு விட்டே அமெரிக்காவை ஈரானியர்கள் துரத்துவாங்களா இல்ல வேறு ஏதாவது சம்பவங்கள் நடக்குமாங்கிற தொடர்பான உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸினூடாக சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு மற்ற ஆட்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கிறத சொல்லிட்டு, இது போன்ற முக்கியமான பல தகவல்களோடு அடுத்தடுத்து உங்களை நான் சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.